இல்லை இல்லை இல்லைங்க, அது வெளியிலே நடந்த வன்முறை பேச்சுக்கு காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை வேறு. இங்கே நாம் எடுக்கிற நடவடிக்கை இந்த சபையின் மாண்பை குறைக்கின்ற வகையில் உறுப்பினர் பேசியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுவது. மாண்பு உறுப்பினர் வெளியே பேசிய பேச்சு இந்த சபையின் மாண்பையும் சபையின் பாதுகாப்பையும் உறுப்பினரின் பாதுகாப்பையும் பற்றியது. உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன், அங்கே விசாரணை நடைபெறட்டும், முடிவு வரட்டும். அதுல எந்த விதமான மாற்றமில்லை. மாண்பு உறுப்பினர், நீங்க இதை பற்றி பேச உங்க பேச்சை முடிக்கலாம். இதை பற்றி பேசல, நான் என்னுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியை தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய உங்களுடைய அட்வைஸ், எங்களுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற மிகப்பெரிய வரிகளுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மடியில் விளையாடி அரசியல் படித்து மாபெரும் ஆலமரமாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய தானை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தடிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாதுதான் என் தலைவர் எனக்கு அறிவுறுத்தினார். அதை போன்று என்னை சிறைச்சாலைகளை பார்க்க வருகிற போது எவ்வளவு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட எங்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர், ஈட்டியே இதயத்தில் பாய்ந்தாலும் அதை எடுத்து விட்டு ஓடுகிற வல்லரசுக்கு சொந்தக்காரர் உதயநிதி ஸ்டாலின் என்னை சிறைச்சாலைகளை பாளையங்கோட்டைகளை பார்க்கிற போது நீங்கள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்பது தான் சொன்னார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தால் அதற்கு நாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும், தடிமனான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். எங்களுடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களும் எங்களுடைய கொறடா வேலு ஐயா அவர்களும் கூட நாம் பண்பட்ட அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் சொன்னார்களே என்பதை எங்களுடைய தலைவர்கள் எவ்வளவு மாட்சிமைக்குரியவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய ஊருக்கு சொந்தக்காரன், என்னுடைய தொகுதியில் பிறந்து வளர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊரிலே நான் பிறந்தவர். அவன் வரிகொடா இயக்கத்திற்கு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பொறுப்பிலே இருந்தான். அவன் தான் வரி வசூல் பண்றார். அதனாலும் கூட வரியை கேட்கும் போது உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும், எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று கேட்டார். அவர் படையில் இருக்கக்கூடிய வீரன் சுந்தரலிங்கம் தான் முதல் சூசைட் பாம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாவு சிதம்பரனார் தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து வணிக கப்பலை நடத்தி இருக்கிற போது பேசஞ்சர் கப்பலையும் நான் நடத்துவேன் என்று இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ட்ரேட் மூலியமாக கொண்டு போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர். எங்கள் ஊர்ல தான் மனித ஜாதியாக மனிதர்கள் தான் இருக்க முடியும் என்பதை தெரிந்த முண்டாசு கவிஞன் பாரத். நன்றி சொல்லி முடிங்க குருவிகள் என்ற ஜாதி என்று சொன்னான். அந்த சுத்தி வட்டாரம் புல்லா பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.